அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கீரை மருத்துவம். கீரை மருத்துவத்திலே நம்முடைய தாய் அம்மா தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த கீரையை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, சுவை, மணம், இது ரெண்டுக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த கீரையினுடைய காலங்காலமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த கீரையினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரியாமலேயே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பொருளையும் உரிய காலத்தில் உரிய நேரத்தில் நாம் தொடர்ந்து பயன்படுத்தினோம்னா அது மிகப்பெரிய மருந்தாகவும் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடும். அந்த வகையிலே மனித வாழ்க்கையிலே தொடர்ந்து நமக்கு பலனளிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கீரை தான் கொத்தமல்லி, தனியா என்றும் இதை சொல்வார்கள். இந்த கொத்தமல்லி கீரை ஒரு கர்ப்பிணி பெண் கர்ப்பமுற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த கீரையை பயன்படுத்தி வந்தால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது தெரியுங்களா? அந்த குழந்தை சக்தி வாய்ந்த, வலுவடைந்த, திடமான, பலமான குழந்தையாக பிறக்கும். அதனுடைய எலும்புகள் திடமானதாக இருக்கும். அதனுடைய இரத்த நாளங்கள் நல்ல சிறப்பாக அமையும். உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் மிக அற்புதமாக நல்ல வளர்ச்சியடைந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் திடமான பொருளாக அது உருவெடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு தோல் நோயே வராதுன்னு சொல்கிறாங்க. சொறி, சிரங்கு, படை, அரிப்பு போன்ற எந்த பிரச்சனையும் வராமல் இந்த கொத்தமல்லி கீரை தடுத்து விடும். ரெண்டாவது, கண்ணினுடைய பார்வை திறன், இதை தொடர்ந்து பயன்படுத்துகின்ற பொழுது கடைசி காலம் வரைக்கும் இந்த கண்ணாடியே போட வேண்டியதில்லை. அதே போல் பற்கள், எவுரு, கம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது மிக பலமானதாக, சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. அதே போல் நம்முடைய சுவாசம், நுரையீரலில் அந்த சுவாசம் மிக அற்புதமாக மாறுது. இரத்தத்தை மிக சுத்தமானதாக மாற்றக்கூடிய சக்தி, இரத்தத்தை விருத்தி அடைய வைக்கக்கூடிய சக்தி இந்த கொத்தமல்லி கீரைக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கீரை லிவர், ஸ்ப்ளீன் இவை இரண்டையும் தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருதயத்தை பலப்படுத்தக்கூடியதாகவும் இது மிக சிறப்பாக இதனுடைய சத்துக்கள் பயன்படுது. என்னென்ன சத்துங்கிறத கடைசியாக பார்ப்போம். அதே போல் எந்த அஜீரணத்தையும் நீக்கக்கூடிய சக்தி படைத்தது, மலச்சிக்கலை நீக்கக்கூடிய சக்தி படைத்தது, பசியின்மையை போக்கக்கூடிய சக்தி படைத்தது, வாந்தி, குமட்டல் இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கீரை தான் இந்த கீரை. எலும்புகள் பலமடைவதற்கும் இந்த கீரையை பயன்படுத்துகின்ற பொழுது நமக்குள்ள ஒரு அபரீதமான தெளிவும் அந்த தொய்வில்லாத சுறுசுறுப்பும் சோர்வின்மையும் நமக்கு ஏற்படும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுங்களா? அற்புதமான நீர்ச்சத்து மிக நிறைந்திருக்கிறது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, B1, B12, B2, B12, விட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து என்று எல்லா வகையான சத்துக்களும் இதிலே கூடியிருக்கிறது. இந்த சத்துக்களை நாம் உடலிலே தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் நம்முடைய உடலை மிக அழகாக, தெளிவாக, எந்த தோல் சுருக்கமே இருக்காதுங்க. தோலில் சுருக்கம் என்ன 80 வயதானாலும்
தோலில் சுருக்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த கொத்தமல்லி கீரையை நாம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம்? சட்னியாக பயன்படுத்தலாம், அல்லது அதை டிஷ்ஷஸ் மாதிரி அழகாக எல்லா டிஷ்லேயும் அதை போட்டு வைக்கலாம், ரசமாக பயன்படுத்தலாம், காஃபியாக கொத்தமல்லி காஃபி போல் போட்டு பயன்படுத்தலாம், கஷாயமாக பயன்படுத்தலாம், அல்லது கீர், கொத்தமல்லி கீர். இது கீர் எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி எடுத்துருங்க. ஒரு அரை மிடி தேங்காயை துருவி அதையும் கருப்பட்டி போட்டு ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு அதை ஒரு டம்ளர் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, அல்லது அந்த இரத்த ஓட்டங்களில் ஏற்பட்டக்கூடிய அடைப்புகள், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து. சர்க்கரையினுடைய அளவை தெளிவாக குறைத்துவிடும். அதே போல் கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து அதிகம் நிறைந்தவர்களுக்கு அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி இந்த கொத்தமல்லி கீரையில் இருக்கிறது. இது போன்ற எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கான அற்புதமான கீரை தான் இது. இந்த கீரையை இதுவரைக்கும் அறியாமல், பல பலன்களை அறியாமல் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, உணர்ந்து அந்த கீரையை நாம் தொடர்ந்து எடுத்து நம்முடைய உடலையும் மனதையும் திடமாகவும் பலமாகவும் வலுவாகவும் வைத்துக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.